ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சண்டே இனிமேல் வந்து லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்டு ஷார்ட்ஸ்க்கு கொடுத்த அதே சப்போர்ட் வந்து எனக்கு நீங்கள் லாங் வீடியோவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆசைப்படுறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் கிச்சனோட கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருந்தேன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு தாராளமாக 2-3 பேர் 4 பேர் கூட அந்த கிச்சனில் நிற்கலாம். ஆனால் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னெல்லாம் வைக்க முடியும்னா, இப்போ பேசிக்கான ஐட்டம்ஸ் மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ், கிரைண்டருமே நான் வந்து கீழே தான் வச்சுருக்கேன். எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பெரிய ஸ்டாண்ட் வச்சுருக்கேன்ல, அந்த ஷெல்ஃபு, அந்த அது வந்து கொஞ்சம் மேலே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வச்சிட்டோன்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் அதை வந்து ட்ரை பண்ணுறேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஜன்னலுமே வந்து நல்ல டஸ்ட் ஏறிடுச்சு. பாப்பாவும் வந்து என் கூட நின்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் கவுண்டர் டாப் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, நார்மலாக வந்து டிஷ்வாஷரோ இல்லை அந்த ஹேண்ட் வாஷோ வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அக்கா வந்து என்கிட்ட சொன்னால், லைக் நம்ம வினிகர், லெமன், அந்த ஷாம்பு அதெல்லாம் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் அதை ட்ரை பண்ணல. பிகாஸ் எனக்கு இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இதுவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டி பிளான்டர்ஸ் வந்து நான் வச்சு செட் பண்ணணும். அதுவும் நான் இன்னும் செட் பண்ணலை. பாப்பா என் கூட தான் நின்றுட்டுருந்தா. ஆளே காணுமேன்னு வெளில வந்து பார்க்குறப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. கார் வாஷ் பண்ணுறது மேடமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தண்ணி அடித்து விளாடணும்ல, அதுக்காகவே வந்து அதை ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அவள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தா. மீன்வேல் நானும் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வெளியில் போயிட்டு சிக்கன் மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துடலாம் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு தான் வந்து அவளுக்கு பீல் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நேற்று வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போது ரீசெண்டாக அவளுக்கு வந்து ஆரஞ்சு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறதுனால சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் நம்ம சம்மருக்கு வந்து பாடியை கொஞ்சம் ஹீட் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு சப்ஜா சீடு வந்து கொஞ்சம் ஊற போட்டுட்டு, ஏன்னா பாப்பாவுக்கு இது தண்ணியில் போட்டு குடித்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவளுக்காகவே இதை வந்து ஊற போட்டுட்டு நாங்கள் வந்து சிக்கன் கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட் வீக் வந்து மேடம் சூப் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்கல. இந்த வீக்காவது எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்ததுனால நல்லி மட்டும் ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியில் போயிட்டு வந்து மயக்கமே வந்துடுச்சு. சரி கிர்ணிப்பழ ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு குடிச்சிட்டு, லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து நல்லி அந்த சூப் போக மீதி இருந்ததில் வந்து ரசம் வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி இன்றைக்கி வந்து சிவா தான் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்துகிட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 மிளகு எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம் அது கூட ஆட் பண்ணியும் பண்ணலாம். நாங்கள் வந்து யூசுவலாக ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதையுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தயிர் விட்டு, உங்களுக்கு புளிக்கக்கூடாது, அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அது கூட இப்போ நம்ம வந்துட்டு பொடி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கிட்ட நல்லாவே உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட வந்து தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சோம்பு சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டை, லவங்கம், அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2
வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம்ல, அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை அந்த 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து ஜாஸ்தியாக தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் லைட்டாக கிரேவிக்குங்கிறதுனால லைட்டாக தண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா சுருள சுருள நம்ம வந்து இதை வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே அந்த மசாலா, உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உப்போ இல்லை மசாலாஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா சார்ந்திருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். இதோட கிரேவியை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. வெற்றிக்குரிய போட்டாங்க. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவாவை வந்து அடிக்கடி நான் சமைக்க வச்சு அழகு பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோன்னா, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் நல்லி ரசம் தான் வச்சுருக்கோம். ஃபுல் சாப்பாடு நல்லா டயர்டாக படுத்தாச்சு. படுத்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு மேலே வந்தாச்சு. அதுக்குள்ளேயும் லித்து மேலே ஏறி வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நான் துணி மடிக்கிறத பார்த்துட்டு அவளும் வந்து நானும் என்னோடய துணியெலாம் நானே மடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட துணி எடுத்து மடிச்சிட்டு இருந்தா. இதோட இந்த vlog வந்து முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until this is ஸ்ரீகுணா சார்ஃபா ரொட்டீன் சேனல். நன்றி, வணக்கம்.